வசந்தி விரசிகள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே மரத்துக்கு உயிர் இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா மரத்தால பேச முடியுமா அப்படின்னு கேட்டா, அது எப்படிப்பா முடியும் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா மரத்தால கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா வெப் வுட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அந்த வேர்ல இருந்து இன்னொரு வேருக்கு அதால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றதான் விஷயம். இப்போ சிக்னல் அது பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த வேர்ல இருந்து இன்னொரு மரத்துடைய வேருக்கு அதால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். இது மட்டும் கிடையாது. அப்படி ஒரு வேளை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ மண்ண வச்சு அது ஈஸியா கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. மண்ண வச்சு தான் மரம் உயிர் வாழுது. மண்ண வச்சு தான் அது கம்யூனிகேட்டும் பண்ணுது. அப்படி என்னப்பா பண்ணும் அப்படின்னு கேட்டா, சிக்னல்ஸ் மட்டும் தான் அனுப்பும். ஒவ்வொரு மரத்துக்கும் தெரியும் ஒரு ஆபத்தான சிக்னல்னா என்னன்னு. இப்போ ஒரு 4 மரத்த வெட்டிட்டு இருக்காங்க. 5வது மரமா நம்ம இருக்கோம் அப்படின்னா, அது உடனே ஆபத்து அப்படின்ற மாதிரி சிக்னல் இன்னொரு மரத்துக்கு அனுப்புமா. இது எல்லாமே அதோடைய வேர் மூலியமா நடந்துகிட்டு இருக்கு. மனிதர்கள் எல்லாரும் எப்படி எல்லாரும் கம்யூனிகேட் பண்றாங்கன்னு கேட்டா, பேர வச்சு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு குரூப்பா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அதிலிருந்து ஒருத்தர மட்டும் நம்ம பிக் பண்ணணும், அவங்கள மட்டும் கூப்பிடணும் அப்படின்னா, உடனே அவங்களுடைய பேர் மட்டும் தான் நம்ம கூப்பிடுவோம். அந்த 10 பேர்ல இருந்து அந்த ஒருத்தர மட்டும் அப்படியே திரும்பி பார்ப்பாங்க இல்லையா? இந்த விஷயம் எதனால நடக்குதுன்னா, காமனா எல்லாருமே ஒரு நேம்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறதுனால தான். அப்படி ஒரு வேள 2 பேருக்கு ஒரே மாரி பேர் இருந்துச்சுன்னா, அவங்க 2 பேருமே திரும்பி பார்ப்பாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த பேர் ஒண்ணு தானே. மனுஷனுக்கு அப்புறமா வேற என்ன ஸ்பீஷிஸ் இந்த மாரி பண்ணுது அப்படின்னு கேட்டா, ஒண்ணே ஒண்ணு தான். அது டால்பின் அப்படின்னு சொல்றாங்க. டால்பின் மட்டும் தான் அதனுடைய இனத்துக்குள்ளேயே அதுக்கான பேர வச்சுக்குமாம். அப்போ ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அது எப்படி கூப்பிடணும்ன்றத அதுவே டிசைட் பண்ணும். ஆனா, அந்த பேர் பெருசா வேற எதுக்குமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலான நேமா வைக்கணும்னு தான் அது யோசிக்குமா. அப்படி ஒரு வேளை வச்சிருச்சு அப்படின்னா, அதுவும் குரூப் ஆஃப் டால்பின்ஸ் இருந்தாலும் தனியா ஏதாச்சு வெளிய போணும் அப்படின்லாம் தோணுச்சுன்னா, தண்ணிக்குள்ளேயே அதோடைய சிக்னல பாஸ் பண்ணும். உடனே அந்த பேர் யாருக்கு இருக்கோ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமா, ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்கிறனால தான் கடல் வாழ் உயிரினத்திலேயே டால்பின் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன்ஸ் நம்ம எல்லாருமே தனக்கான தலைவனை எப்படி தேர்ந்தெடுப்போம்? எல்லாரும் வோட் பண்ணி தேர்ந்தெடுப்போம். இப்போ ஒரு வேள நம்மளுடைய காலேஜ்லயோ, ஸ்கூல்லயோ எலக்ஷன் அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வோட் போடுவோம். அந்த வோட்டர் மூலியமா யார் ஸ்கூல் பீப்பிள் லீடரா வரணும், காலேஜ்ல யார் பீப்பிள் லீடரா வரணும் அப்படின்ற மாரி யோசிப்பாங்க இல்லையா? அதே விஷயம் வேற ஏதாவது ஸ்பீஷிஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பஃபலோஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எருமைகள் ஏன்பா இப்படி பண்ணுதுன்னு கேட்டா, இங்கெல்லாம் நம்மளுடைய நகரம் நெறைய இருக்கு, சிட்டீஸ் நெறைய இருக்கு. கிராமங்கள்லயுமே பார்த்தோம்னா அங்கங்க வீடுகள்லாம் இருக்கும். ஆனா ஆப்பிரிக்கான்றது ஒரு பெரிய காடு தானே. அங்க மக்கள்லாம் இருந்தாலும் காடோட ஒன்றிணைஞ்சு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பரவலான இடத்துல எந்த டைரக்ஷன்ல போகிறது அப்படின்னு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வரும். அப்போ இந்த ஃபீமேல் பஃபலோஸ் இருக்குல்ல, எருமைகளே பெண் எருமைகள் என்ன பண்ணுமா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போய் நிக்கும். ஒரு கன்ஃப்யூஷன் வந்துருச்சு அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு எருமை நிக்கும், இந்த பக்கம் ஒரு எருமை நிக்கும். மீதம் இருக்கக்கூடிய எருமைகள் எல்லாருமே ஓட் போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இப்போ எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா, அப்போ அங்க இருக்கக்கூடிய எருமைகள் எல்லாமே ஒரு தலை பக்கமா திருப்புமா. இப்போ ஒருவேளை எல்லாமே ஒரு தலை பக்கமா திருப்பிருச்சு, இல்ல ஒரு 2 எருமை மட்டும் தான் அந்த பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னா, அப்ப எல்லாருமே எத்தனை மெஜாரிட்டி இருக்கோ அதுக்கேத்த மாரியான ரூட்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்குங்களாம். ஒருவேளை ஈக்குவலா திரும்பிருச்சு தல, ஈக்குவலா வோட்டிங் விழுந்துருச்சு அப்படின்னா, ஸ்ப்ளிட் பண்ணும் டெம்பரவரியா. அப்பதைக்கு டெம்பரவரியா பிரிஞ்சுட்டு ஒரு மேய்ச்சல்லாம் மேய்ஞ்சுட்டு மறுபடியும் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கன்டினியூஸா நடக்குதாம். அதுதான் இந்த ஆப்பிரிக்கா எருமைகளுடைய ஸ்பெஷாலிட்டியே. சீக்கிரமா வளரக்கூடிய பிளான்ட் இதுதான் அப்படின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளான்ட் எதுன்னு தெரியுமா? அதான் பேம்பு பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேம்பு பிளான்ட்ட பொறுத்தவரைக்கும் இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒண்ணு. இந்த மூங்கில வச்சு உணவெல்லாம் செய்வாங்க. மூங்கில் பிரியாணிலாம் நம்ம பார்த்திருப்போம். மூங்கில் இட்லி பார்த்திருப்போம். இந்த மாதிரி இந்த மூங்கில வச்சு உணவோட நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மனிதர்கள். பாண்டாவுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒண்ணு இந்த பேம்பு பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேம்பு பிளான்ட் ஒரு நாளைக்கு 35 இன்ச் கிட்ட வளருமா. அப்போ இது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட். கிட்டத்தட்ட அதோடைய மெச்சூரிட்டி, அதாவது அதோடைய அகலத்தையும் அதோடைய ஹைட்டையும் கிட்டத்தட்ட 90 டேஸ்க்குள்ளேயே அது முழுசா வளர்ந்து முடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா வளரக்கூடியது இந்த பேம்பு ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இருக்கிற எல்லா பிளான்ட்ட விட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே வாங்கி ரொம்ப ஃபாஸ்ட்டா வளரக்கூடிய ஒரு பிளான்ட்னா அது பேம்பு பிளான்ட் தான். உங்ககிட்ட யாராச்சும் டைரக்ஷன்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க எப்படி சொல்வீங்க? ஸ்ட்ரெயிட்டா போப்பா, லெஃப்ட் எடுப்பா, ரைட் எடுப்பா அப்படின்னு சொல்வீங்க. அத வச்சு அவங்களும் கால்குலேட் பண்ணிட்டு சரி நம்ம சொன்னாங்களே லாஸ்ட் டெட் எண்ட் ரைட் எடுப்போம், லெஃப்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி போவாங்கல்ல. ஆனா இந்த தேனீக்கள்லாம் இருக்கு இல்லையா? அது எப்படி ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, அந்த தேனீ டு தேனீ கம்யூனிகேட் பண்ணிக்கிறது டான்ஸ் வழியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டான்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு டைரக்ஷன டினோட் பண்ற மாரி. இப்போ அந்த தேனீ ஒரு இடத்துக்கு போய் அங்க பூவுல நெறைய தேன் இருக்கு எடுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு தேனீ கேட்டுச்சு அப்படின்னா, அது டான்ஸ் ஆடுமா. அதுக்கு பார்க்கக்கூடிய அந்த தேனீ ரொம்ப ஈஸியா துல்லியமா, ஓ இந்த லெஃப்ட்டா, ரைட்டா அப்படின்ற லெவலுக்கு அது புரிஞ்சுக்குமா. ஸோ டான்ஸ் ஆடி தான் அது கம்யூனிகேட் பண்ணுது. மில்கி வேல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் தான்ப்பா இருக்கிறதுலயே
இன்ஃபினிட்டி அதெல்லாம் உட்காந்து எண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதை விட அதிகமா இருக்கக்கூடிய ஒண்ணு நம்மளுடைய பூமியிலே இருக்கு. அதான் மரம், செடி, கொடிகள். இது எல்லாம் தான் மில்கி வேல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸை விட ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே தாட் ப்ராசஸ் எப்படி போனா பெரிய கேலக்ஸி ஆச்சேப்பா, மில்கி வேல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இங்க பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடியும் மரத்தையும் எடுத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்டார்ஸை விட ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா இதுவுமே நம்ம பத்துல பிளான்டேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம்னா நம்மளுடைய பூமியில பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால வேற வழி கிடையாது. பூமியில நம்ம மரத்தை வச்சுதான் ஆகணுன்ற மாதிரியான கட்டாயத்துக்கு வந்துட்டோம். அதனால நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு செடி கொடி மரங்கள்லாம் வளங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.